Hi guys, welcome to Angamma Samayal. Just come back to the traditional taste. இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பருப்பு வச்சு எப்படி இப்படிலாம் செய்யலாமா அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, துவரம் பருப்பு, கடலை பருப்பு அண்ட் மிளகாய். நான் வீசம்படி எடுத்திருக்கேன். இது நம்மளோட ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணிட்டு இருக்க அளவு. உங்களுக்கு கப் இருந்தால் கப் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு நல்லா வத்தல் எடுத்து நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீசம்புடி கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனிஷாக வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வீசம்புடி துவரம் பருப்பு எடுத்து இந்த மாதிரி ப்ரௌனிஷாக நல்லா வறுத்து அதை அப்படியே எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சைடில் தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கிறது கூட ஒரு டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அந்த சூடாக வச்சாதான் அது இலகி நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தக்காளியை மசிச்சு வதக்கி எடுத்துக்கணும். நம்ம முதல்ல பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பெருங்காயம்லாம் போட்டால் அது கூட இத்தினூண்டு புளி அண்ட் 1 பல் பூண்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. தனியாக அரைங்க. அதுக்கப்புறமா இப்போ லாஸ்ட்டாக நம்ம வதக்கி ஆற வச்சுருக்க நல்லா மசிச்சு வதக்கணும். இந்த டொமேட்டோவை எடுத்து நல்லா வதக்கின டொமேட்டோவை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி தாளித்து எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பெரிய ஃபேமிலி அப்படின்னா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு கூடவே கருவேப்பிலை போட்டு அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கூட உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி கொஞ்சம் நிறையா சேர்த்து எடுத்துக்கலாம். அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிட்டா அழகான ரெசிபி ரெடி. தேங்க்யூ.